ஆயிரம் கேள்விகளோடு அநேக குழப்பங்களோடு கர்த்தர் என்னோடு தான் பேசுகிறாங்களா? கர்த்தருடைய வார்த்தை என்னோடு தான் இடைப்படுகிறதா? கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறவராக இருக்கிறாரா? அப்படின்ற அநேக கேள்விகளோடு அநேக நாட்களாய் தவித்து கொண்டு இருக்கிற உங்களோடு இந்த வார்த்தையை பேசுகிறேன். கர்த்தர் உங்களை வெட்கப்பட விடுகிற தேவன் அல்ல. அவரை உங்களை அவமானப்படுத்துகிற தேவன் அல்ல. அவரை நம்புகிற ஒருவரையும் அவர் வெட்கப்பட்டு போக விடுகிற தகப்பன் அல்ல. ரோமர் 10வது அதிகாரம் 11வது வசனம் இப்படி அழகாய் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தரை நம்புகிறவர்கள், அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறவருடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவர் வெட்கப்பட்டு போக விடுகிற தகப்பன் அல்ல, வெட்கப்பட்டு போக விடுகிறவர் அல்ல. பவுல் ரோமருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், அவரை நம்புங்க, அவர் மேல விசுவாசமா இருங்க, அவர் மேல நம்பிக்கையா இருங்க. சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறான், மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். நான் இந்த உலகத்தில் அநேகரை நம்பினேன், அநேகரை நம்பி அவர்களை பின் சென்று போனேன். ஆனால் நான் ஒருவர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது அந்த நம்பிக்கை என்னை அவமானப்படுத்துகிறதாயும் அதை என்னை கீழே தள்ளுகிறதாயும் இருந்தது. ஆனால் நான் கர்த்தர் மேலே என்னைக்கு நம்பிக்கையாய் வைத்தனோ அந்த நம்பிக்கை என்னை வெட்கப்பட்டு போக விடுகிறதாய் இல்லை என்பதை சங்கீதக்காரனும் சொல்லுகிறான், பவுலும் சொல்லுகிறான். இன்றைக்கு ஒரு அழகான வேதத்தில் நடந்த ஒரு காரியத்தை சொல்லி இந்த நாளை உங்களை ஆசீர்வதித்து நடத்துகிறேன். அவர் கிருபை என்றும் உள்ளது. யாக்கோபு என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அவனுக்கு தகப்பனார் வீட்டில் சின்ன ஒரு பிரச்சனை ஆனதுனால தன்னுடைய மாமா வீட்டுக்கு போகிறாரு. அம்மா சொல்லி அனுப்புகிறாங்க, என் தாய் மாமா இருக்கிறாருப்பா, அங்கே போ, அங்கே எல்லாமே அற்புதமாக அவங்க பார்த்துக்குவாங்க, செஞ்சுக்குவாங்க. ஆனால் அங்கே போனால் மாமனை நம்பி போன இடத்துல அவனுக்கு அநேக ஏமாற்றங்களும் அநேகமான வேதனைகளும் தான் உண்டானது. அவன் நம்பி போன ஒரு காரியம், அவனுக்கு எதிர்காலத்திலே ஒரு நன்மையான காரியம் நடக்குன்னு போன இடத்துல மாமனார் அவனுடைய கூலியை அநேகமாக வஞ்சிக்கிறத பார்க்குறோம். அவன் ஒருத்தர் மேலே விருப்பப்படுறான், ஒரு பெண் மேலே விருப்பப்படுறான், அந்த பெண்ணை விட்டு இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இப்படி குழப்பங்கள் அநேகமாக அவன் வாழ்க்கையில் நடக்கும்போதும் அவன் திரும்பவுமாய் தன்னுடைய மாமா வீட்டை விட்டுட்டு வெளியே வரும்போது அவனுக்கு என்ன சூழ்நிலைன்றதே தெரியாத நிலைமையில் அலைந்து திரிந்து வந்துட்டுருக்கவனை ஒரு ஆற்றங்கரையில் இருக்கும்போது அந்த இடத்துல தேவதூதனை அவன் பார்க்குறதையும் தேவனோடு அவன் போராடுகிறதையும் அங்கே வாசிக்கலாம். அப்போ அவன் சொல்லுகிறான், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை விட மாட்டேன். அவன் இடத்துல பொண்ணு, பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாமே இருந்தும் ஒரு வெட்கம், ஒரு வேதனை அவனுக்குள்ளே இருக்கிறது. அநேகர் அவனை கைவிடுகிறதையும் அவனை வெட்கப்படுத்துகிறதையும் நன்மையான காரியத்தில் நடத்தாமல் தீமையான காரியத்தில் நடத்துகிறதையும் அவன் நினச்சி அவன் ஒன்று தான் நம்பிட்டான். இனிமேல் மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறோம். இவர் வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டார், இவரை விடவே கூடாதுன்னு சொல்லி அவருடைய காலை பிடிச்சிக்கிட்டு சொல்கிறான், இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை காட்டிலும் என் பிள்ளைகளை பார்க்கலும், என் குடும்பத்தை பார்க்கலும், என் மனைவிகளை பார்க்கலும், என்னுடைய தகப்பன் வீட்டை பார்க்கலும், எனது தாயை வீட்டை பார்க்கலும் உண்மையே நான் நம்பியிருக்கேன், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை விட மாட்டேன். அதனால தான் சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு வசனம் சொல்ல காரணம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நெருக்கங்கள் வந்தாலும் சரி, அநேகர் ஏமாற்றுகிற சூழ்நிலையில் இருந்தாலும் ஒருவர் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காரியத்தை செய்கிறவர். உலகம் நம்மளை வெட்கப்படுத்தும், நம்மளை கைவிடும், நம்மளை புறக்கணிக்கும். ஆனால் கைவிடாதவராய் நாம் கேட்கிற காரியங்களுக்கும் நாம் வேண்டுகிற காரியத்துக்கும் அதிகமாய் செய்கிறவர் யார் மட்டும்தான்? நாம் ஆராதிக்கிற இயேசு மட்டும்தான். அதனால தான் ரோமருக்கு பவுல் அழகா எழுதுகிறார், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ. இந்த உலகத்தில் யார் அவரை விசுவாசித்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, நடுத்தர வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் சரி, ஏழ்மை நிலையில் இருந்தாலும் சரி, யார் இயேசுவை நம்பினாலும் அவர் ஒரு நாளும் அவர்களை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் பாவியையும் மன்னிக்கிறவர், அவர் பாவியின் மீது அன்பாயிருக்கிற தேவன். உங்கள் மேலும் என் மேலும் அன்பாயிருக்கிற ஒரு நல்ல தேவனை தான் இன்றைக்கு காலை வேளையில் சொல்கிறேன். அவரை விசுவாசிங்க, அவர் மேல் நம்பிக்கை வைங்க. அவர் ஒருவரே உங்கள் வாழ்க்கையில் நன்மையாயும் இரக்கமாயும் செய்கிறவராக இருப்பார். அவர் உங்களை கைவிட மாட்டார். இன்றைக்குரிய வேலைகளை செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாங்க.